பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா? நம்ம கௌரி மாமிக்கு ரெகுலரா ஒரு பழக்கம் இருந்துச்சு. காலையில வெயில் ஏறத்துக்கு முன்னாடியும் மாலையில சூரியன் மறையறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் அரிசிகளை ஊற வச்சோம், கொஞ்சம் விதைகளையும் மாடியில் எடுத்துட்டு போய் ஒரு ஓரமா தூவுவாங்க. அப்படி அவங்க தூவுனோன்னே பறவைங்க, அணில் எல்லாம் வந்து சாப்பிடும். அப்படி பார்க்கும்போது மாமிக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். அதுல காகங்கள், புறா, கிளி, இன்னும் சில அரிய வகை பறவைகள் கூட சில நேரத்துல வரும். இத பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். அந்த அணில் பிள்ளை அந்த சாப்பாடை எடுத்து, அந்த அரிசியை எடுத்து தன்னோட 2 கையால எடுத்து வாய்க்கு வைக்கிற அழகே அழகு. அவங்க இத பார்த்து மெய்மறந்து ரசிப்பாங்க. இப்ப நம்மளோட கதை கௌரி மாமியை பத்தி இல்ல. அந்த கூட்டத்துல ஒரு அண்டங்காக்கா உட்கார்ந்து சாப்பிடும். அந்த அண்டங்காக்கா தான் இன்னைக்கு நம்ம கதையோட கதாநாயகன். இந்த அண்டங்காக்கா அன்னைக்கும் சந்தோஷமா சாப்பிட்டாலும் வயிறு நிரம்பிச்ச ஒழிய மனசு நிரம்பல. ஏன்னா ரொம்ப நாளா அது மனசுல ஒரு ஆசை. இன்னைக்காவது தான் நண்பனிடத்துல தன்னோட ஆசையை சொல்லிடணுன்ற எண்ணத்தோட வேக வேகமா சாப்பிட்டு பக்கத்துல மாடிக்கு பக்கத்துலயே இருக்கிற அந்த மரத்துல தான் அது வசிக்குது. அங்கதான் அவங்க நண்பனும் வந்து அவனோட வீடும் அங்கதான் இருக்கு. அதனால வேகமா அந்த மரத்துக்கு போச்சு. பார்த்தா நண்பனும் நல்லா சாப்பிட்டு தெம்பா தான் இருக்கிறான். உடனே மெதுவா, நண்பா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னடா விஷயம்? இவ்வளோ பிடி போடுற? என்ன விஷயம்? சொல்லு சொல்லு அப்படின்னு கேட்குறான். தன்னுடைய நண்பன் நல்ல மூட்ல இருக்கான்ற தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது இந்த கௌரி மாமி இருக்காங்கல்ல, ஆமா கௌரி மாமி, என்னாச்சு அவங்களுக்கு? ஏய், அவங்க நல்லா இருக்காங்கடா. அது இல்ல, அவங்க வீட்டு மாடியில மாடியில அந்த புறாங்கெல்லாம், என்னடா டேய், உனக்கு நம்ம காக்கா கூட்டத்திலே பொண்ணு கொடுப்பாங்களான்னு தெரியல, புறா கூட்டத்துல யாரைனா விரும்புறியா என்ன? டேய் டேய், அவசரப்பட்டு எதுவும் பேசாதடா. அந்த புறா கூட்டங்க கூட்டமா வருதா, கூட்டமா சாப்பிடுதா, கூட்டமா பறந்து போகுதுடா. எங்க பார்த்தாலும் வானத்துல கூட்டம் கூட்டமா கூட்ட கூட்டமா அதுங்க பறக்கிற அழகை பார்க்கவே நல்லா இருக்குடா. அதனால இப்ப என்னடா, அழகாதான் இருக்கு. இல்லடா, நம்மளும் அப்படி ஒரு நாளாவது காக்காங்க கூட்டமா பறக்க ஆசையா இருக்கு. டேய் டேய், ஜனங்களாம் சுனாமி வந்துச்சுன்னு நினச்சிக்குவாங்கடா. டேய், ஏன்டா இப்படிலாம் பேசுற? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாரேன். நம்மளும் கூட்டமா வானத்துல பறந்தா எவ்வளோ அழகா இருக்கும்ல. அழகா தான் இருக்கும். வரணுமே கூட்டமா. அதான் நம்ம சாப்பிடக்குள்ள டெய்லி கூட்டமா தானடா வரும். டேய், நல்லா வரீங்களே, தினமும் நான் தான் எல்லாரையும் கூப்பிடுறேன். எப்போ வரீங்க, எப்போ சாப்பிட்டு போறீங்க, ஒரு நாள் லட்சம். டேய் கூப்பிட்டியே, தேங்க்ஸ்டா. அட நீயாச்சும் சொல்லியிருக்கிறியா? யாரும் சொல்றது இல்லை. எப்போ வந்து சாப்பிட்டீங்க, எப்போ போறீங்கன்னு ஒண்ணுமே தெரியாது. அந்த சாப்பிட்ற அந்த சில வினாடி தான் கூட்டமா இருப்பீங்க. அப்புறம் எல்லாம் அவங்கவுங்க பாட்டுக்கு பறந்து போயிடுவீங்க. இதுவாடா கூட்டம்? இப்படி இல்லடா, அந்த கூட்டமா வானத்துல பறக்கணும்டா. ஆமாமா, நீ சொல்றதும் கரெக்டு தான். சாப்பிட்றப்ப கூட்டமா வரும். எவனா அந்த கரண்ட் கம்பியில மாட்டி செத்து போயிடுச்சுன்னா அப்பயும் நம்ம கூட்டமா இருக்கிறோம். இது இடைப்பட்ட நேரத்துல நம்ம கூட்டமா பறந்ததை நான் பார்த்ததே கிடையாது. சரி, இப்ப அதனால இப்ப என்னன்ற? இல்லடா, எப்படியாவது நம்ம கூட்டத்துல சொல்லி கூட்டமா பறக்கிறதுக்கு ஒரு நாளாவது எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்க செய்டா. சரி, அது நல்லா தான் இருக்கு. ஆனா எல்லார்கிட்டயும் சொல்றது ஒரே ஒரு வாய்ப்பு தான். என்னன்னா, யாராவது நம்ம எண்ணத்துல ஒருத்தவங்க அந்த கரண்ட் கம்பியில மாட்டி செத்துட்டு தொங்குவாங்க பாரு, அப்பதான் நம்ம கூட்டம் எல்லாம் அங்க வந்து உட்காரும். கொஞ்சம் டைம் எடுத்து பேசலாம். ஆனா மத்தபடி யாரையும் நான் போய் தனித்தனியா சந்திக்க முடியாது. நீ அது வரைக்கும் காத்து நிற்க முடியுமா அப்படின்னு தன்னுடைய நண்பனை பார்த்து காகம் கேட்குது. உடனே அண்டை காக்கா சொல்லுது, கண்டிப்பாடா, இந்த கனவை மட்டும் நீ நடத்திட்டுனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்டா. அதனால நான் காத்திருக்கேன், இவ்வளோ நாள் காத்து நின்னல அப்படின்னு தன்னை தேற்றின மாதிரி ஒரு பதிலை சொல்லுது. சரி சரி அப்படின்னு நண்பனும் உன்னோட ஆசையை நான் செய்து முடிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்றார். பாருங்க, இந்த அண்டங்காக்காவோட ஆசைக்கு கடவுள் கூட துணை போன மாதிரி மறுநாளே பக்கத்து தெருவில் ஒரு காகம் கரண்ட் கம்பியில மாட்டி இறந்துருச்சு. எங்க இருந்து தான் காக்காங்க வந்துச்சு தெரியல. கா 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 கான்னு ஒரே கூட்டம். வேகமா அண்டங்காக்காவோட நண்பன் வர்றார். டேய் டேய், வா வா, பக்கத்து தெருவில் ஒரு சாவு, வா எல்லாம் இருக்கிறாங்க, வா வா இப்ப போய் பேசலாம் அப்படின்னு தன் நண்பனை கூட்டிட்டு போறார். அண்டங்காக்கம் வேகமா பறந்து போகுது. அங்க போய் பார்க்குறாங்க. போன உடனே பேச முடியல. ஏன்னா எல்லாரும் டெத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. யாரு எப்படி இறந்தாரு
அவரோட குடும்பம் எத்தனை பேர் இருக்கிறாங்க, பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, இப்படி பற்றி பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு. எல்லாம் அவங்கவுங்க கதையை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு எத்தனை பசங்க? ஓ, என்ன பண்ணுறா பொண்ணு இப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் சரியான நேரம்னு நண்பனுக்கு தெரிஞ்சனால, ஹலோ, உங்ககிட்டலாம் நாங்கள் கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு தன்னோட விருப்பத்தை தெரியப்படுத்துது. அந்த கூட்டத்தில் ஒரு வயதான காக்கா, என்னப்பா தம்பி பேசணும் அப்படின்னு தான் குரலை உயர்த்தி கேட்குறாரு. உடனே இந்த நண்பன் காக்கா சொல்லுது, இல்லை, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? நம்ம எல்லாம் வானத்தில் இந்த புறா கூட்டம் போலவே ஒரு நாளாவது கூட்டமாக பறக்கணும். என்னது கூட்டமாக பறக்கணுமா? அதுக்கு என்ன, பண்ணிட்டா போச்சு. அப்படியா, உண்மையா சொல்றீங்க? ஆமாப்பா, அது ஒன்றும் கஷ்டம் இல்லையே. நம்ம எல்லாரும் கூட்டமாக புறாவை போல மொத்தமாக பறக்கணும், அவ்வளோதானே. கண்டிப்பாக செஞ்சிடலாம்ப்பா. ஏய், ரொம்ப ஈஸியாக சார் சொல்லிட்டாருடா. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். எப்போ அங்கிள் செய்யலாம்? தம்பி, இன்னைக்கு டெத்து வீடு, இன்னைக்கு சாவு, இன்னைக்கு நம்ம அதை செய்கிறது நல்லதில்லை. இன்னைக்கு வேண்டாம். நாளைக்கு இந்த நேரத்துக்கு இங்கே வந்துருங்க, சரியா? நாளைக்கு நம்ம வேணா அந்த மாதிரி பறக்கலாம். ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அவர் சொன்ன டைமுக்கு அண்டங்காக்காவும் அவனோட நண்பனும் ரொம்ப ஆசையாக வேகமாக போய் காத்துட்ருக்காங்க. மெதுவாக ஒருத்தராக வந்து ஒரு வழியாக கூட்டம் சேர்ந்தாச்சு. இப்போ பெரியவர் பேசுகிறார். என்ன எல்லாம் வந்துட்டீங்களா? இந்த தம்பி ஆசைப்படுற மாதிரி நம்ம எல்லாரும் அப்படியே வானத்தில் பறந்து அந்த தம்பி விரும்புகிற மாதிரி கொஞ்ச நேரம் அப்படியே வானத்தில் கூட்டமாக இருந்துட்டு திரும்பவும் நம்ம வந்துடலாம், சரியா? அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம் அப்படின்னு அந்த பெரியவர் காக்கா சொல்லுது. ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டீங்க அங்கிள், தேங்க்யூ அங்கிள். சரிப்பா, நான் இப்போ 1 2 3ன்னு சொல்வேன். சொன்ன உடனே எல்லாரும் ஒன்றா பறக்க ஆரம்பிக்கணும். என்ன தம்பி, ஓகேவா அப்படின்னு அண்டங்காக்காவை பார்த்து அந்த பெரிய காக்கா கேட்டுச்சு. அண்டங்காக்காவுக்கு ஒரே சந்தோஷம். ஓகே அங்கிள், தேங்க்யூ அங்கிள். சரி, இப்போ அவர் சொல்கிறார், எல்லாம் அமைதியாக கவனிங்க, பேச்செல்லாம் விடுங்க, எல்லாம் பறக்க போகிறோம். 1 2 3 அப்படின்னு சொன்ன உடனே எல்லா காக்காவும் அப்படியே வானத்துக்கு பறக்கிறாங்க. பறந்து அப்படியே அழகாக வானத்தில் பறந்துட்டு போயிட்டே இருக்கும்போது பெரியவர் கேட்குறாரு, ஏன்பா எவ்வளோ தூரம் பறக்க ஆசைப்படுற அப்படின்னு. அங்கிள், இது கொஞ்சம் கிட்ட தான், அதுவும் அங்கே ஒரு கூட்டம் பறக்கிறாங்க இல்லையா, அந்த புறா கூட்டம், அவங்கள போய் அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தால் போதும் அங்கிள். அவ்வளோதானப்பா, அதுக்கு என்ன, அதோ பக்கத்தில் தானே இருக்கிறாங்க, போயிடலாம். எல்லாரும் கேட்டுக்கினீங்கல்ல தம்பி என்ன சொன்னாருன்னு, வாங்க வாங்க பறந்து போகலாம் அப்படின்னு பறந்து இன்னும் கொஞ்சம் தான் அந்த புறா கூட்டத்துக்கிட்ட போய் ஒரு ரவுண்ட் அடிக்கணும். அந்த நேரத்தில் ஏதோ ஒரு மாடியிலேருந்து கா கான்னு ஒரு சத்தம். அந்த சத்தம் இந்த அண்டங்காக்கா காதுலையும் விழுது. ஆனால் அதோட ஃபோக்கஸ் எல்லாம் அந்த புறா கூட்டத்தை போய் ஒரு ரவுண்ட் அடிக்கணும். வேகமாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு உணர்வு. திரும்பி பார்த்தா ஒரு காக்காவை கூட காணோம். அடப்பாவீங்களா, எங்கே போயிட்டாங்க அப்படின்னும் போது தான் ஞாபகம் வருது, கொஞ்சம் முன்னாடி அந்த காக்கான்னு சத்தம் வந்துச்சுல, அதுதான் அதுக்கு காரணமாக இருக்கும்னு நினச்சி அந்த சத்தம் வந்த பக்கமாக போய் பார்க்குது. பார்த்தா அந்த மொட்டை மாடியில் ஊசி போன வடையை பிச்சு போட எல்லாத்தையும் அதை சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க. ரொம்ப மனசே வெறுத்து போச்சு இந்த காக்காவுக்கு. ச்சே, இவங்கள போய் கூட்டம் சேர்க்க பார்த்தேனே அப்படின்னு நினச்சிக்குது. பாருங்க, இந்த காக்காவுக்கு கூட கூட்டமாக வாழறதுல தான் எவ்வளோ ஆசை. இதை தான் வேதாகமத்தில் சங்கீதம் 133:1 இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. பார்த்தீங்களா, நம்மளும் நம்ம குடும்பங்களோட உறவுகளோட இப்படி சந்தோஷமா கூட்டமா இருக்க விரும்பலாமா? God bless you all.